ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் வறுமை நீங்க இதையெல்லாம் செய்தால் லட்சுமி உங்களை தேடி வருவார். வாஸ்துசாஸ்திரத்தில் திசை தொடர்பான பல முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. உண்மையிலேயே வாஸ்துசாஸ்திரப்படி திசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு வீட்டுல அத்திவாரம் போடப்படும் போதெல்லாம் முதல்ல எல்லாவற்றையும் திசையின்படி குறிப்பிட வேண்டும். இதனால வீட்டின் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில வீட்டில் எந்த திசையில் மங்களகரமானதாக கருதப்படுகிறது என்பதை இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். வாஸ்துசாஸ்திரத்துல வீட்டின் வடக்கு திசை மங்களகரமானதா கருதப்படுது. உண்மையிலேயே இந்த திசை தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் இருப்பிடமா கருதப்படுது. எனவே வீட்டின் வடக்கு திசையில கோவில் கட்டி கடவுள் சிலையை நிறுவ வேண்டும். இந்த திசையில நேர்மறை ஆற்றலும் நுழைகிறது. தவிர இந்த திசை லட்சுமி தேவியின் இருப்பிடமாகவும் கருதப்படுது. அத்துடன் குபேரனின் அருள் வடக்கு திசையில இருக்குது. வாஸ்துபடி செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியை தவிர குபேரர் வீட்டின் வடக்கு திசையில வசிக்கிறாரு. அவருடைய ஆசிகள் இந்த திசையில இருக்கும். இந்த திசையில லட்சுமி தேவியின் சிலையை நிறுவி வழிபடுவதன் மூலம் அவரது ஆசிகள் எப்போதும் இருக்கும். இதனால ஒருபோதும் நிதி நெருக்கடி சந்திக்க வேண்டியதில்லை. அதுபோல மணி பிளான்ட் அல்லது துளசி செடி ஆகிய 2 செடிகளையும் வடக்கு திசையில் வைத்தால் அது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவது மட்டுமல்ல, செல்வத்தையும் பெருக்கும். அதே போல சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு இதை செஞ்சா தரித்திரம் ஏற்படும். இந்த மதத்துல வாஸ்துசாஸ்திரத்துக்கு சிறப்பு முக்கியத்துவம் இருக்குது. வாஸ்து விதிகளை பின்பற்றுபவங்க தங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் சந்திப்பதில்லை என்பது நம்பிக்கை. இந்த நிலையில சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு சில வேலைகளை செய்யக்கூடாது என கூறப்படுகிறது. சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு நீங்கள் தவறுதலாக இவற்றை செஞ்சா உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த நிலையில இத்தகைய சூழ்நிலையில தவறுதலாக கூட சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு செய்யக்கூடாத வேலைகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம். சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு ஒருபோதும் தூங்க வேண்டாம். வாஸ்துசாஸ்திரப்படி சூரியன் மறையும் நேரத்துல 2 மணி நேரம் தூங்கக்கூடாது. ஏனென்றால் மாலையில் தூங்குபவர்கள் நோய்வாய்ப்படுவாங்க. அவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த நாளை அனுபவிக்கவே இல்லாத ஒரு தோற்றம் உங்களிடம் இருக்கும். அதே போல துடைப்பத்தை தவறுதலாக கூட பயன்படுத்தாதீங்க. இந்து மதத்துல துடைப்பம் லட்சுமி தேவியின் வடிவமா கருதப்படுது. அத்தகைய சூழ்நிலையில சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு வீட்டை பெருக்குவது நல்லதல்ல. ஏன்னா சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு இதை செஞ்சா அன்னை லட்சுமி அவர்கள் மீது கோபப்படுவார். மேலும் அவர்களின் வீட்டுல மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கு பதிலாக வறுமை சூழ தொடங்கும் என்று நம்பப்படுது. அதே போல வாஸ்துபடி சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு பால், தயிர், உப்பு மற்றும் தானியங்களை தானம் செய்யக்கூடாது. ஏன்னா இதை செய்வதன் மூலம் வீட்டுல தரித்திரம் தங்கி பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும். அதே போல வாஸ்துபடி மாலையில எந்த ஆணோ பெண்ணோ வீட்டின் வாசல்ல அமரக்கூடாது. ஏன்னா மாலையில லட்சுமி தேவி வீட்டுக்கு வருவா. இந்த நேரத்துல அவள் வாசல் அமர்ந்திருப்பதை கண்டா அப்போது அன்னை லட்சுமி கோபித்துக் கொண்டு போய்விடுவாள். இதனால பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதே போல சனாதன தர்மத்துல துளசி செடி வழிபடக்கூடியதாகவும் அன்னை லட்சுமி வடிவமாகவும் கருதப்படுது. எனவே சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு துளசி இலைகளை பறிக்க கூடாது. அடுத்ததா சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு துணி துவைப்பது மற்றும் உலர்த்துவது கூடாது என கருதப்படுது. ஏன்னா இதை செய்வதன் மூலம் எதிர்மறை சக்தி வீட்டுக்குள் நுழையுது. இதை செய்வதன் மூலம் வீட்டில் இருந்து வந்த லட்சுமி வெளியேறுவா. இந்த அறிகுறி நடக்குதா லட்சுமி தேவி விரைவில் உங்கள் வீட்டுக்கு வருவாள் என்று அர்த்தம். உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருவதற்கு முன் என்ன மாதிரியான அறிகுறி தென்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. இந்து மதத்துல லட்சுமி தேவிக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. லட்சுமி தேவி செல்வத்தின் உருவமா லட்சுமி தேவியால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரின் வாழ்க்கையில் இருந்து அனைத்து நிதி சிக்கல்களும் நீங்க என்று நம்பப்படுது. இருப்பினும் ஜோதிடத்தின்படி ஒருவருக்கு சில அறிகுறிகள் தென்பட்டா அல்லது உணர்ந்தா அவர்களின் வாழ்க்கையில நல்ல நாட்கள் தொடங்க போகுது என்று அர்த்தம். ஜோதிடர்களும் இதே சொல்றாங்க. மேலும் லட்சுமி தேவி வருவதற்கு முன் என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும் என்பதை தெரிந்து கொள்வோம். இப்படி கனவு வரும். ஜோதிடத்தின்படி நல்ல நாட்கள் தொடங்கும் முன் ஒருவருக்கு நல்ல கனவு வரும். கனவில் கடவுளை காண்பது, பொக்கிஷத்தை காண்பது, மரங்கள், செடிகள் மற்றும் பசுமையை பார்ப்பது. உங்கள் கனவில் இவற்றை கண்டா அது உங்கள் வாழ்வில் நல்ல நாட்கள் தொடங்கும் என்பதற்கான அடையாளம் என்கிறாங்க ஜோதிடர்கள். பச்சை மரங்கள் நல்ல நாட்கள் வருவதற்கு உங்கள் வீட்டுல மரங்களும் செடிகளும் பசுமையா வளரும். குறிப்பா துளசி செடி பசுமையாகவும் அழகாகவும் தெரியுது. இந்த அறிகுறியும் செழிப்பின் அடையாளம் என்று நிபுணர்கள் கூறுறாங்க. உங்கள் வாழ்வில நல்ல நாட்கள் வரும் முன் வீட்டுல இனிமையான சூழல் உருவாகும். வானிலை நேர்மறையாக மாற தொடங்கும். ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அது உண்மையாக மாற தொடங்குது. மேலும் நேர்மறை ஆற்றலும் மனிதன்ல பாயுது. அதனால நீங்க நல்லதே நினைங்க, நல்லது உங்களுக்கு வந்து சேரும். ஒரு நபர் தனது வீட்டுல கருப்பு எறும்புகளின் கூட்டத்தை கண்டா அது நல்ல சகுனமாக கருதப்படுது. மற்றும் காலையில சங்கு சத்தம் கேட்குது. இவற்றை நீங்க கண்டா லட்சுமி தேவி உங்கள் மீது மகிழ்ச்சி அடைந்து உங்கள் மீது கருணை காட்டுவதா சித்தர்கள் அனுபவ ரீதியாக கூறுறாங்க. மேலும் லட்சுமி தேவி விரைவில் உங்கள் வீட்டுக்கு வருவாள் என்பது ஐதீகம். அதே போல லட்சுமி தேவி எந்த வீட்டுக்கு வருவாங்க? என்றுமே நம் உள்ளத்துல உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியா இருந்தா நமக்கு ஒரு குறையும் வராது. ஒரு சமயம் லட்சுமி தேவி எந்த வீட்டுல வாசம் செய்யலாம் என பார்க்க வந்தால் ஒரு வீட்டுல விழிந்த பின்பு தூங்கி கொண்டிருந்தாங்க. இன்னொரு வீட்டுல மாடும் கண்டும் இருந்தாலும் ஒரே தூசியும் குப்பையுமா இருந்தது. 3வது வீட்டுல ஒரே சண்டை, மனைவி தலைவிரித்து போட்டு கொண்டிருந்தா. 4வது வீட்டுல வீட்டு வாசல்ல
கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து அந்த இல்லத்தரசி ஸ்லோகங்களாக சொல்லிக் கொண்டிருந்தால் வாசலில் நின்ற லட்சுமியை பார்த்து பழுத்த சுமங்கலியாக வந்திருப்பவளை கண்டு மகிழ்ந்து உள்ளே அழைத்தாள். மனையை போட்டு அமர வைத்து விட்டு உள்ளே போய் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அந்த சுமங்கலி இல்ல. பூஜை அறையில செல்வம் மட்டும் குவிந்து கிடந்தது. அதாவது லட்சுமி தேவி எங்கும் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் வருவா. அதே போல லட்சுமி தேவி அருள் வேண்டுமா, இந்த பழக்கங்களை மாற்றுங்க. லட்சுமி தேவி வீட்டில் தங்க வேண்டும்னா சில பழக்கங்களை மாற்ற வேண்டும். செல்வத்தின் தெய்வமா லட்சுமி தேவி விளங்குறாரு. அவருடைய பார்வைப்பட்டா நமது வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது என்பது ஐதீகம். செல்வத்தை அள்ளி கொடுக்கும் லட்சுமி தேவிக்கு சில பழக்கங்களை பிடிக்காது. சோம்பேறித்தனம். லட்சுமி தேவி சோம்பேறியா இருக்கும் நபர்களின் வீடுகள்ல இருக்க மாட்டாரு. அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில வறுமை நிலவுது. இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கும். லட்சுமி தேவி எப்பொழுதும் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகி இருக்கவே விரும்புறாரு. எனவே சோம்பேறியா இருக்காம அன்றாட பணிகளை குறித்த நேரத்துல செய்து முடிப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. சண்டை சச்சரவு. வீட்டுல ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் சண்டை போடுபவங்க மீது, கடுமையான வார்த்தைகள் பேசுபவர்கள் மீதும் லட்சுமி தேவி கருணை காட்டுவதில்லை. கடுமையாக பேசும் பழக்கத்தை தவிர்க்கவும், முடிந்தவரை வீட்டில் இணக்கமான சூழ்நிலையை பராமரிக்க முயற்சி செய்யுங்க. அநியாயமாக இருப்பது. லட்சுமி தேவி பிற செல்வத்தின் மீது தீய பார்வை கொண்டவர்களிடமோ அநியாயமான வழிகளில் செல்வத்தை குவிப்பவர்களிடமோ கோபப்படுகிறார். நேர்மையாக பணம் சம்பாதிப்பவர்களுக்கு லட்சுமி தேவி அருள் புரிகிறார். ஏமாற்று பணம் தற்காலிகமானது. இப்படிப்பட்டவர்கள் வறுமையில் சிக்குவாங்க. அசுத்தம். தனிப்பட்ட தூய்மை மற்றும் வீட்டின் தூய்மையில கவனம் செலுத்தாத ஒருவருக்கு லட்சுமி தேவியின் அருள் கிடைக்காது. அப்படிப்பட்டவர்களின் வாழ்வில வறுமை இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் பணக்காரராக முடியாது. அப்படிப்பட்டவங்க நோயாலும் கடனாலும் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாலும் அவதிப்பட்டு பிரச்சனைகளின் சூழல்ல தத்தளிப்பாங்க. வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமா குடியிருக்க இதை தினமும் மறக்காம செய்யுங்க. வீட்டுல செல்வ வளத்துடன் மகிழ்ச்சி நிம்மதி எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் லட்சுமி தேவியின் அருள் நிறைந்திருக்க வேண்டும். இதற்கு நமது அன்றாட வாழ்க்கையில சில எளிய விஷயங்களை செஞ்சாலே போதும். வீட்டில் இருள் நிறைந்தோ குப்பை நிறைந்தோ அசுத்தமாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் வீட்டுல மகாலட்சுமி தங்க மாட்டா. நமது அன்றாட வாழ்க்கையில நாம் அறியாமல் செய்யும் சில தவறுகளை தவிர்த்து இறை சிந்தனையுடன் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வந்தாலே மகாலட்சுமியின் அருளை பெற்றுவிடலாம். வீட்டில் உள்ளவர்கள் கோபப்பட்டு சண்டை போட்டு கொண்டே இருந்தாலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கவலை கண்ணீருடன் இருந்தா அந்த வீட்டை மகாலட்சுமி திரும்பி கூட பார்க்க மாட்டா. அதே போல செல்வத்திற்கு அதிபதியானவர் மகாலட்சுமி. இவர் பணம் காசுக்கு மட்டுமல்ல, தனம் தானியம் சந்தானம் என சொல்லப்படும் 16 வகையான செல்வங்களுக்கும் அதிபதி மகாலட்சுமி தேவி தான். மகாலட்சுமி வீட்டில் குடியிருக்க வேண்டும். அதுவும் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும். குறைவில்லாத செல்வம் பெருக வேண்டும் என அனைவரும் விரும்புகிறோம். மகாலட்சுமிக்கு விருப்பமான விஷயங்களை தினமும் நாம் வீட்டில் மறக்காம செய்து வந்தாலே, குறிப்பாக பெண்கள் கடைபிடித்து வந்தாலே லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். அப்படி மகாலட்சுமிக்கு என்னவெல்லாம் விருப்பமானது, எவையெல்லாம் செய்யக்கூடாது, காலை முதல் இரவு தூங்க செல்வது வரை நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். தினமும் வீட்டில் செய்ய வேண்டியது: காலையில எழுந்ததும் முகத்தை கழுவிவிட்டு முதல்ல வீட்டின் பின்புற வாசலை திறந்த பிறகுதான் முன்புற வாசலை திறக்க வேண்டும். பின்புற வாசல் இல்லை என்றால் ஒரே வாசல் தான் உள்ளது என்கிறார்கள். முதல்ல ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு பிறகு வாசல் கதவை திறக்க வேண்டும். வாசல் கதவை காலையில திறக்கும் போது லட்சுமி தேவி நமது வீட்டுக்குள் வர வேண்டும் என வேண்டிக் கொண்டு கிரகலட்சுமி 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 என 3 முறை சொல்லிவிட்டு கதவை திறக்க வேண்டும். வாசல் தெளித்து மங்களகரமாக கோலமிட வேண்டும். வீட்டில் நிலைவாசல்ல 2 விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அதே போல தினமும் செய்யவில்லை என்றாலும் வெள்ளி செவ்வாய் என்று செய்ய வேண்டும். குளித்துவிட்டு வீட்டில் துளசி செடி இருந்தா அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தண்ணீர் ஊற்றி வழிபட வேண்டும். துளசி மாடத்துல விளக்கேற்ற வேண்டும். அதே போல பூஜை அறையில தினமும் காலையில புதிய மலர்கள் சாத்தி விளக்கேற்றி வழிபட வேண்டும். வலப்புறமாக இருந்து சுற்றி வருவது போன்று இருந்து விளக்கேற்ற வேண்டும். கிழக்கு முகமாக நின்று விளக்கேற்றுவது சிறப்பானது. சமையல் அறையை சுத்தமாக வைக்க வேண்டும். சிறிதாக ஒரு கோலமிட்டு அங்கு முடிந்தா ஒரு விளக்கேற்றி வைக்கலாம். அன்னபூர்ணியின் படம் இருந்தா சமையல் அறையில வைத்தா அன்னத்தத்திரியம் ஏற்படாது. அன்னபூர்ணிக்கு தினமும் விளக்கேற்றி சமைத்ததும் சாதத்துல சிறிது நெய் 2 துளசி இலைகள் இட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். காலையில தினமும் முதல்ல பால் தான் காய்க்க வேண்டும். பால் காய்ச்சி சிறிது சர்க்கரை சேர்த்து தெய்வத்திற்கு படைத்த பிறகு வீட்டில் உள்ளவங்க சாப்பிட வேண்டும். தினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது கிரக தோஷங்கள் ஏற்படாம இருக்கும். கை கால்களை நன்கு சுத்தம் செஞ்ச பிறகு வீட்டுக்குள் வர வேண்டும். சனி பகவான் பாத நுனியிலேயே பிடிப்பார் என்பதால எப்போதும் கால் கழுவுவதை குறையில்லாமல் கழுவ வேண்டும். மாலையில வீட்டு வாசற்படியில விளக்கேற்ற வேண்டும். காலையில் போட்ட பூ இருந்தா அதை அகற்றிவிட வேண்டும். பெண்கள் வாசற்படியில அமர்ந்து தலைவரக்கூடாது. மாலை வேளையில வாசற்படியில அமரக்கூடாது. அது மட்டும் இல்ல, குழந்தைகள் இரவு தூங்க செல்வதற்கு முன் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சு நெற்றியில திருநீர் அணிந்து பிறகே தூங்க செல்ல வேண்டும். வீட்டில் சமைக்கும் போது சாதமோ பாலோ கருகி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கின வாய் வைத்து ஊதியோ கையால் வீசியோ அணைக்க கூடாது. மாலை நேரத்துல கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது.
ஊசி, இரும்பு பொருட்களை கடன் வாங்கக்கூடாது.